தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பிட்ட 5 மத்திய சிறைகளில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் மரணமடைந்து உள்ளனர். காவல்துறை மற்றும் சிறைத்துறையினரின் துன்புறுத்தல் காரணமாக 214 பேர் மனநலம் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தகவல் தெரிய வந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 9 மத்திய சிறைகளும், மாவட்ட சிறை மற்றும் ஹாஸ்டல் பள்ளியும், 3 பெண்கள் தனி சிறைகளும், மாவட்ட சிறைகள், திறந்தவெளி சிறைகள் மற்றும் சிறைசாலைகள் என 138 சிறைசாலைகள் செயல்பட்டு வருகிறது. இவைகளில் பல ஆயிரம் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இதில் சென்னை உள்பட 5 முக்கிய மத்திய சிறைகளில் அடைக்கப்பட்ட கைதிகளில் இதுவரை 102 கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 214 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆளாகி உள்ளனர் என்பது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதாவது 2021 தமிழகத்தில் திமுக அரசு பதவி ஏற்றது முதல் மதுரை, திருச்சி, கோவை, கடலூர், வேலூர் ஆகிய 5 சிறைகளில் மட்டும் இவ்வளவு மனித உரிமை மீறல் கொடூர சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. மற்ற சிறைகளில் எத்தனை மரணங்கள் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறை மரணங்கள் அதிகரித்து உள்ளது குறித்து RTI தகவல் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் AK ராஜா என்பவர் தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகளில் கடந்த 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை உயிரிழந்த கைதிகளின் எண்ணிக்கை, சிறைகளில் கைதிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள், சிறைகளில் பணியில் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். இதற்கு சிறைத்துறை பதில் அளித்து உள்ளது. மதுரை மத்திய சிறையில் 2349 சிறை கைதிகள் உடல் நல பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 28 சிறை கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 99 சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 40 பேர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதேபோல் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் 3769 சிறை கைதிகளுக்கு உடல்நல பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 35 சிறை கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 37 சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டு இவர்களில் 20 பேர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மத்திய சிறையில் 830 சிறை கைதிகளுக்கு உடல்நல பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 29 சிறை கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 33 சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டு இவர்களில் 4 பேர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மத்திய சிறையில் 3570 சிறை கைதிகளுக்கு உடல்நல பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 6 சிறை கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 40 சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டு இவர்களில் 2 பேர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வேலூர் மத்திய சிறையில் 16 சிறை கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 38 சிறை கைதிகளுக்கு நலன் சிகிச்சை அளிக்கப்பட்டு இவர்களில் 32 பேர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மொத்தமாக 5 மத்திய சிறைகளிலும் 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழந்து உள்ளனர். 214 சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 98 சிறை கைதிகள் மனநல காப்பகத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வழக்கறிஞர் KR ராஜா, தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளிலும் தலா 1500க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் சிறைகளில் போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இல்லை. சிறை வளாகத்திலேயே மருத்துவர்களுக்கு குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று சிறை விதிகள் உள்ள போதிலும் இது அமல்படுத்தப்படவில்லை. போதுமான மருத்துவர்கள் இல்லாததாலும் சிறை கைதிகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாமல் போவதாலும் பலர் உயிரிழக்கின்றனர். இதையும் இயற்கைக்கு மாறான மரணங்கள் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறைகளில் இயற்கைக்கு மாறான மரணங்கள் நேரும் போது அந்த கைதியின் குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சிறைகளில் இயற்கைக்கு மாறான மரணங்களுக்கு எந்த அதிகாரியும் பொறுப்பேற்பது இல்லை. எனவே சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப
மருத்துவர்களை சிறைகளில் பணியமர்த்த வேண்டும். மேலும் மருத்துவர்களுக்கு சிறை வளாகத்திலேயே குடியிருப்புகள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் சுயேட்சை முறையில் பணிபுரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறை கைதிகளின் உடல்நல பாதிப்புக்கு ஏற்ற சிகிச்சை கொடுத்து மருந்துகள் மாத்திரைகள் ஆகியவை உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அனைத்து சிறைகளிலும் கைதிகள் மனநல பாதிப்புகளுக்கு ஆளாகாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனைகளில் சிறை மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், மனித உரிமை மீறல் போன்ற சமூகத்தில் அநீதியை கட்டவிழ்த்துவிட்டு சாதனை படைத்துள்ள திராவிட மாடல் அரசு என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சிறை மரணங்கள் என்பது, அதாவது காவல் நிலையத்திலே விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட கைதிகளை காவலர்கள் அடித்து கொன்ற எண்ணிக்கை 24ஆக அதிகரித்து விட்டது. கடைசியாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்துல அஜித் குமாரை காவலர்கள் அடித்தே சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு பிடிக்காதவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்காங்க. அதாவது என்கவுண்டர் மூலமாக கொண்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று என்கவுண்டர் மூலமாக கொள்றாங்க, விசாரணை கைது அடித்தே கொள்றாங்க. சமூக ஆர்வலர்கள் வாகனம் ஏற்றி கொள்வது, வெட்டி படுகொலை செய்வது, அதேபோல் கடத்தி சென்று படுகொலை செய்து அந்த வனத்தில் வீசி விடுவது போன்ற மனித உரிமை மீறல் நடவடிக்கையில திமுக அரசாங்கத்தின் வற்புறுத்தின் பேரில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றி வராங்க. தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில், அதாவது கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து, இது ரெண்டுமே அதிகமாக நடைபெற்று வருவதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடைசியாக அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு குடும்பத்துக்கு நஷ்ட ஈடாக ஒருவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, குடும்பத்துக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஈடாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த விதத்தில் மனித உரிமை மீறல் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் இன்னொருவரை அடித்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், மக்களுடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும். ஒருவர் உயிரிழந்தால் அவர் எப்படி இறந்தார் என்பதை உறுதி செய்யக்கூடிய பணி அரசாங்கத்தின் பணியாகும். ஆனால் மரணத்தில் கூட ஒரு பொய்யான மருத்துவ அறிக்கையை தமிழக அரசாங்கம் வெளியிடுகிறது. எதற்காக ஒருவர் இறந்தார் என்பதை உண்மையான காரணம் தெரிவிக்காமல் வேறு காரணத்தை சொல்லி அந்த குற்றத்தில் தப்பிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டா இதுக்காக இறந்தாங்கன்னு சொல்லாம மிரட்டி கையெழுத்து வாங்கி எரிக்கிறாங்க. இதுபோல் பல விஷயங்கள், பல மனித உரிமை மீறல் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்சி நடைபெற்றிருக்குது, உலகத்தில் எவ்வளோ ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் எந்த ஆட்சியும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தான் இந்த சிறை மரணங்களும் கஸ்டோடியல் டெத்து, அதாவது காவல் நிலையத்தில் மரணங்களும் அதிகரித்து வருகிறது. இந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காவல்துறைக்கு அமைச்சர், அதாவது பொறுப்பேற்கக்கூடிய அவரு. காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கின்றது. அதாவது முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் காவல் நிலையங்களில் ஒரு கைதி அடித்து படுகொலை செய்ய முடியாது. 1-2 நடக்கலாம். அதன் பிறகு அந்த காவல் நிலையங்களில் அந்த மரணங்கள் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய பொறுப்பு, முழு பொறுப்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளது. ஆனால் இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 24 பேர் அடித்தே போலீசாரால் கொல்லப்பட்டு இருக்காங்க. கடைசியாக நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 2020 தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளத்தில் தந்தை மகன், அதாவது ஜெயராஜ், பென்னிக்ஸ் 2 பேருமே அடித்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் தாமதம் இல்லாம அந்த போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட ஜெயராஜ், பென்னிஸ் வழக்கில் உரிய நீதியை இந்நேரம் வழங்கி இருந்தால் இந்த அஜித்குமாரோட மரணத்தை தடுத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த ஜெயராஜ், பென்னிஸ் வழக்கில் தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட்டிருந்தால் காவலர்கள் அச்சம் அடைந்திருப்பாங்க. நாம செய்தால் நமக்கும் இதே தண்டனை வரும் என்ற அச்சத்தோடு இருந்திருப்பாங்க. அந்த அஜித்குமார் மரணத்தை தடுத்திருக்கலாம். அதனால குற்றவாளியை தப்பிக்க விடும் நடவடிக்கையில் திமுக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தமக்கு வேண்டாதவர்களை பல வகையில் மறைமுகமாக
கொல்லுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. தனக்கு பிடித்தவர்கள் தவறே செய்தாலும் அவர்களை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். அதாவது குற்றம் செய்தவர்களை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரபராதிகளை குற்றவாளிகளை ஆக்கி கொல்லுகின்ற அமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியை பார்த்துருப்போம், நிறைய அமைச்சரை பார்த்துருப்போம். அவங்களாம் தவறு செய்தாங்க. அந்த தவறு செய்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய அந்த நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். ஆனால் உண்மையான நிரபராதிகளை காப்பாற்றக்கூடிய நிலையில இல்லை. குறிப்பாக திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், தொழில் அதிபர்கள் இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதாவது மற்ற ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் இவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இவர்கள் மீது மனித உரிமை அவ்வப்போது மீறப்படுகிறது, கொல்லப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பி.ஆர். பாண்டியன் ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் விவசாயிகள் அடித்து கொல்லப்படுவார்கள், ஏழை எளிய பாமர மக்கள் அடித்து கொல்லப்படுவார்கள். மனித உரிமை மீறல் என்பது அளவு கடந்து நடைபெறும். திமுக ஆளுங்கட்சியே வரக்கூடாது, எதிர்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும். எதிர்கட்சியாக இருந்தால் தான் தமிழ்நாடு சுடுகாடாக மாற்றப்படுவதற்கு முற்றுப்புள் வைக்கப்படும் என்று அந்த விவசாய சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியன் தெளிவாக தமிழ்நாட்டுடைய அரசலை நல்ல ஆலோசித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு, பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் இனிமேல தமிழ்நாட்டில் அந்த சிறை மரணங்கள், அப்புறம் கஸ்டோடியல் டெத் இது நடக்கக்கூடாது. சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யக்கூடாது, வாகனத்தை ஏற்றி கொல்லக்கூடாது, வெட்டி கொல்லக்கூடாது, கடத்தி சென்று கொல்லக்கூடாது. அதே போல் அடித்து மூடமாக்குவது, அது கைகாலை உடைப்பது போன்ற சம்பவங்களும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் அதிகம் நடைபெற்று வருகிறது. உலகத்தில் குற்றங்கள் என்பது நடக்கத்தான் செய்யும். குற்றங்கள் நடக்காத மாநிலமும் இல்லை, குற்றம் நடக்காத நாடுகள் இல்லை, அங்கங்கே நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குற்றங்கள் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக செயலிழந்து உள்ளது. மனித உரிமை மீறல் என்பது அதிகரித்து விட்டது. எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் குற்றம் என்பது அதிகரித்து விட்டது. இதை தமிழக அரசு உணர வேண்டும். அதற்கு முன்பாக திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் உணர வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். பி.ஆர். பாண்டியன் சொன்னது போல திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் இப்படிதான் நடக்கும். திமுக எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டும். எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இது போன்ற அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களித்து யாரை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து நீங்க வாக்களிங்க. இது 4 ஆண்டுகால ஆட்சியில் எவ்வளவு பேர் அப்பாவிகள் மரணம் அடைந்திருக்காங்க, எவ்வளவு பேர் குடும்பத்தை இழந்திருக்காங்க என்பதை யோசித்து பார்த்து வாக்களிங்க. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.